வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரீகேப் தான். அதாவது நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ஸ்கப் ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தோம். எதில் அப்படின்னா டாவோங்கிற சார்ட்டில் டிஏஓ. இதுதான் பிஃபோர் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளோட டார்கெட்டையும் ரீச் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஜோன் போட்டிருப்போம், ரீச் பண்ணிடுச்சு. நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 105. அதாவது நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை பொறுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். 105% கிடச்சிருக்கும். சரியா? இப்போ நம்ம இந்த என்ட்ரி எதுக்கு எடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒருத்தர் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக வந்திருக்கீங்க, நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சார்ட்டை டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம கதைக்க போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த சார்ட்டில் நம்ம ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட மேஜர் ட்ரெண்ட் நமக்கு டவுன் ட்ரெண்ட். இப்போ பார்த்தாலே தெரியும் நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் டம்பாக தான் சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், இப்போது ரீசண்டாக எங்கே லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நமக்கு மார்க்கெட் இந்த ஐயில், அதாவது இந்த ஐக்கு மேலே நமக்கு லிக்விடிட்டிங்கிறது இருக்கும் 15 மினிட் சார்ட்டில். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவானோ அப்படின்னா இந்த லிக்விடிட்டி எப்போ அர்ன் பண்ணுறானோ மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழ சான்ஸ் இருக்குது. நமக்கு இங்கேயும் லிக்விடிட்டி இருக்குது, இங்கேயும் லிக்விடிட்டி இருக்குது. சரி, அப்போ மார்க்கெட் இதையும் அர்ன் பண்ண வரலாம், இதையும் அர்ன் பண்ண வரலாம். பட் நமக்கு லிக்விடிட்டி அர்ன் பண்ண பிறகு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அர்ன் பண்ணி முடிஞ்சிட்டு ரிவர்சல் ஆகின கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு தான் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும். இப்போ நமக்கு இங்கே அர்ன் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன செய்யலாம்னா இதை அர்ன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து மேலே போயிருக்கலாம். பட் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இங்கேருந்து ட்ரெண்டை ரிவர்சல் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், 5 மினிட்ஸ்க்குள்ளார போயிடும். 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தா நமக்கு மார்க்கெட் லிக்விடிட்டி அர்ன் பண்ணி முடித்த பிறகு நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா ரைசிங் வித் சார்ட் பேட்டர்ன். ரைசிங் வித் சார்ட் பேட்டர்ன்னு சொல்கிறது மார்க்கெட்டோட ட்ரெண்டை ரிவர்சல் பண்ணிவிட்டோம். அதாவது அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இந்த அப் ட்ரெண்டுங்கிறது ஒரு இடத்துல எண்ட் ஆகி இந்த ட்ரெண்டுங்கிறது இங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ரைசிங் விச்சோட ஒரு கேரக்டராக இருக்குது. அப்போ இது நமக்கு ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரெண்டுங்கிறது ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படி ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே இதோட லோவாக மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சனால நமக்கு ட்ரெண்டுங்கிறது இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதாவது ட்ரெண்டுங்கிறது டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், தாராளமாக ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். அதனால நம்ம மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். லாஸ்ட்டு இங்கே இருக்க ஒரு 3 மினிட்டில் இருக்க ஓபியை டார்கெட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் வச்சுருந்தோம். இப்போ நமக்கு 3 மினிட் இங்கே இருக்க ஓபி வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இந்த ஓபியை டச் பண்ண பிறகு இங்கேருந்து பம்ப் ஆயிருக்கு. தாராளமாக நம்ம இங்கே ஒரு லாங் பொசிஷனை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம டெய்லி டார்கெட் அச்சீவ் ஆகின பிறகு நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளில வரதான் பெட்டராக இருக்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தோம். நமக்கு ரிஸ்க், நம்மளோட ட்ரேடிங் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 1:3.8 கிட்டத்தட்ட 1:4 பக்கம் 3.8 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இங்கே ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்த பிறகு அந்த என்ட்ரியை நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி அப்படின்னா நம்ம டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகுமா இல்லை இங்கேருந்து ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு டிபி இங்கே புக் பண்ணியிருந்தோம், செகண்ட் டிபி இங்கே, தேர்ட் டிபி இங்கே ஃபுல்லாக புக் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ண பிறகு மார்க்கெட் இன்னும் கீழே தான் வரப்போகும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்படின்னா 15 மினிட்ஸில் நமக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இங்கேருந்து நல்ல பையிங்லாம் மேலே போயிருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இங்கே நமக்கு ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிபியை புக் பண்ணிட்டு நம்ம ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்போ மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகலாமே நம்ம டிஎஸில் அடிச்சுட்டு மார்க்கெட்டை விட்டு வெளில வந்திருப்போம். ஃபஸ்ட்டு டிபிங்க, செகண்ட் டிபிங்க, தேர்ட் டிபிங்க. இப்படி தான் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடு எடுத்த பிறகு நம்ம அந்த ட்ரேடை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும். ரைட், இதுதான் இந்த வீடியோவோட
அதாவது இதுதான் இந்த என்ட்ரியோட ஒரு ரீகேப்னு சொல்லலாம். இதில் மேஜராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது மார்க்கெட்டில் லிக்விடிட்டி எங்கே இருக்குது, அதை அன் பண்ண பிறகு மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்துல என்ட்ரு ஆகிருக்கோம். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம எக்கச்சக்கமான வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் மார்க்கெட்டில் எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். சிலதில் ட்ரெண்ட் லைன், சிலதில் இஎம்ஏ, சிலதில் ஃபிபனாச்சி, சிலதில் சார்ட் பேட்டர்ன், சிலதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அதோட எக்ஸ்ட்ரா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். மார்க்கெட்டில் ஒரு செட்டப்பை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா டைமும் என்ட்ரி கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. நமக்கு மார்க்கெட்டில் இருக்க எல்லா டூலையும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு ட்ரேடிங்கை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வரைக்கும் சொல்லித்தரோம். நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க.